ब्राह्मणे ब्राह्मणेभ्यो शुभं भवतु स्वस्तिं भवन्तो ध्रुवन्तो कर्मणे वृष्टिः विद्यास्तु हव्येरवतो वसध्या मित्रं देवं मित्रदेयं मास्तु नमो राधाविडा वर्धयन्तः इन्द्राय नमः अग्नये नमः यमाय नमः निरुद्धये नमः वरुणाय नमः वायुवे नमः कुबेराय नमः ईशानाय नमः ईशा दक्षिणे ब्रह्मणे नैरुत्तरे विष्णवे नमः वज्राय नमः वन्दे नमः दत्ताय नमः गच्छाय नमः वासाय नमः दुर्गाय नमः नटाय नमः दुर्गाय नमः पद्मचक्रादिभ्यां नमः केतुसृजोनिदाते पदं समूढवस्सवां सूर्य विष्णवे स्वाहा यो रुद्रो अग्नव्यो अस्य ओडदेशयो रुद्रो विश्वाभुवनावे तस्मै रुद्राय नमोऽस्तु रुद्राय स्वाहा प्रादेशमात्रगर्भाग्रत्वे निर्मितं मध्यग्रन्थि पवित्रकं पुट्टनामिकाभ्यां अग्ने स्वाहा सोमाय स्वाहा सोमाग्निभ्यां स्वाहा अग्निशोमाभ्यां स्वाहा अग्नये सृष्टकृते स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरसर्वजनं मे वशवाणय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरसर्वजनं मे वशमानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरसर्वजनं मे वशमानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरसे सर्वजनं मे वशमानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरदे सर्वजनं मे वशमानय स्वाहा ओम नमो हेर सर्वसंकटं निवारणिवाय हुंपट्स्वाहा ओम नमो हेरं भवतमोजित सर्वसंकटं निवारय हुंपट्स्वाहा नमो हेरं भवतमोजित सर्वसंकटं निवारय हुंपट्स्वाहा नमो हेरं भवतमोजित सर्वसंकटं नमः पार्वती पदये हर हर महादेव तेन्नारुடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எல்லாம் வல்ல நல்லாத்தூரில் எழுந்தருள் அருள்பாலிக்கின்ற திருபுர சுந்தரனாகிய சொன்னபுரீஸ்வரர் பெருமான் திருத்தலம் வட திருக்கடவுர் என்று தேவார பாடல் பெற்ற இந்த தலத்திலே சிவத்திருவாளர் சுப்ராயன் நிர்மலா தம்பதிகளுக்கு சத்தியத்த பூர்த்தி மணிவிழா வைபவமாகப்பட்டது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த சத்தியத்த பூர்த்தி வைபவத்திலே பிரதானமான யாகத்திற்கு மிருத்யுஞ்சய யாகம் என்ன பேர்? மிருத்யுன்னாக்கா யமன் அர்த்தம், ஜெயம்னா வெற்றி பெறுதல்னு அர்த்தம். மிருத்யுஞ்சயனா யமனை வெல்லக்கூடிய மந்திரத்துக்கு மிருத்யுஞ்சய மந்திரம்னு பேர். அந்த மந்திரத்தை சொல்லி இங்கே யாகம் செய்து இதே இந்த மணிவிழா 60வது வயதில் நாம் செய்யணும் அப்படின்னாக்கா தமிழிலே ஆண்டுகள் 60. அந்த தமிழ் வருஷத்தினுடைய நாம் எந்த வருஷத்தில் பிறக்கிறோமோ அதே வருடம் மீண்டும் 60வது வயதில் தான் வரும். அந்த வருடத்தை முடிஞ்சு மறுபடியும் அந்த 60 வருஷத்தை நாம் சந்திக்கிறதுனால இதுக்கு புனர்ஜென்மான்னு பேர். இது மறுபிறவிக்கு சமமானது. அந்த ஜென்ம ஆண்டவருடைய திருவருள் இருந்தால் தான் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும்.
அப்படி அந்த ஜென்மாவை கொடுத்த இறைவனுக்கு நன்றி தெரிவித்து மேலே இருக்கக்கூடிய காலத்தில் நோய் நொடியின்றி ஆரோக்கியமான சரீரத்தை பெறுவதற்கும் அவருடைய சந்ததிகள் நன்றாக சௌக்கியமாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு எந்த தோஷமும் வரக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை செய்து மிருத்யுஞ்சய மந்திரத்தை சொல்லி அந்த எல்லாருடைய பேர் நட்சத்திரத்தை சொல்லி யாகம் செய்வித்த அந்த மந்திர சக்தியோடு நம்முடைய திருவருள் பெறுவதற்காக தான் இந்த சட்டியப்த பூர்த்தி மணிவிழாவாகப்பட்டது முக்கியமாக செய்ய வேண்டிய ஒன்று. இந்த மிருத்யுஞ்சய மந்திரத்தை யார் சொன்னதுன்னா மார்க்கண்டேயர்னு சொல்லக்கூடிய மகரிஷி சொன்னார். மார்க்கண்டேயர் பிறக்கும் பொழுது அவருடைய ஜாதக ரீதியாக 16 வயது தான் அவருக்கு ஆயுள் என்று நிர்ணயம். இந்த 16 வயசான உடனே யமதர்மன் அவருடைய உயிரை எடுக்கிறதுக்காக வரார். மார்க்கண்டேயர் சிவலிங்கத்தை போய் கட்டி பிடிச்சி சிவனே கதின்னு இருக்கார். மார்க்கண்டேயர் மேலே யமதர்மன் பாசக்கயிறு போடும் பொழுது அந்த பாசக்கயிறு சிவலிங்கத்து மேலேயும் சேர்த்து பட்டுடுது. பட்டதுனால சிவபெருமானுக்கு கோபம் ஏற்பட்டு சிவபெருமானுடைய ஆயிலே நீக்கிற அர்த்தமானதுனால லிங்கம் 2ஆ பிளந்து அதுலேருந்து சிவபெருமான் வெளியில் வந்து காலனி காலால் எட்டி ஒதுட்டு சம்ஹாரம் பண்ணுறது தான் கால சம்ஹாரமூர்த்தின்னு பேர். இங்கே நம்ம க்ஷேத்திரத்தில் அதுக்குன்னு தனி சன்னதி இருக்குது. அதுபோல் திருக்கடையூரில் இருக்கும், வேறு எங்கும் காண முடியாது இந்த தனி சன்னதியை. அப்படி அந்த காலசம்ஹார மூர்த்தியாக அவதாரம் பண்ண உடனே மார்க்கண்டேயர் இறைவனை துதித்து பிரார்த்தனை பண்ணார். 16 மந்திரங்களை சொல்றார். ஒவ்வொரு மந்திரத்தினுடைய முடிவிலும் நமாமி சிரசாதேவம் கிண்ணோ மிருத்யுக்கரிஷதின்னு சொல்றார். நமாமி நான் வணங்குகிறேன், சிரசாதேவம் என்னுடைய தலையால் வணங்குகிறேன்னு சொல்றார். தலையால் வணங்கினா கீழே விழுந்து கும்பிட்டாதான் தலையால் வணங்க முடியும். தலையால் நான் வணங்குவதனால எனக்கு ஏற்படக்கூடிய மிருத்யு தோஷமயத்தை யம பயத்தை நோக்கி எல்லா விதமான வியாதிகளையும் நோக்கி நீண்ட ஆயுளை நீ தரணும்னு பிரார்த்தனை பண்றார். அது மட்டும் இல்லாத இந்த மந்திரத்தை யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களுக்கும் மிருத்யுஞ்சயத்தை கொடுக்கணும், யம பயத்தை போகணும்னு பிரார்த்தனை பண்ணார். அந்த பாட்டினுடைய கடைசியில சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ருஷ்ட பலமுச்சதே வேதசாஸ்திர பரண்ணாத்தி ததைவம் சங்கராத்மஜம். வேதங்களையும் சாஸ்திரங்களையும் படிக்காத மக்களும் கூட இந்த மந்திரத்தை காதினாலே கேட்டு பக்தியாக நமஸ்காரம் செய்தால் அவர்களுக்கு ஆண்டவனுடைய திருவருள் கிடைக்கும். இது சத்தியம்னு மார்க்கண்டே சத்தியம் செய்து கூடிய அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன். 16 மந்திரம். ஒரு மந்திரம் சொன்னோடனே ஒரு தடவை கீழே விழுந்து கும்பிடணும். அது மாதிரி 16 தடவை நீங்கள் விழுந்து கும்பிடணும். எழுந்து கும்பிட முடியலாம், முட்டி போட்டுன்னு அப்படியே உட்காந்துக்கலாம். அப்படி ஒரு மந்திரம் சொல்லும்போது தலையை குனிஞ்சு நமஸ்காரம் பண்ணிங்க. நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க. வயசானவங்க முடியாதவங்க முட்டி வலி உள்ளவங்க மட்டும் தலையை மட்டும் குனிஞ்சு பண்ணீங்க. எல்லாருக்கும் எக்ஸப்ஷன் கிடையாது. சுவாமி நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க, சாரம் பிரார்த்தனை பண்ணுங்க. நீலகண்டம் உமாபதிமன் நமாமி சிரசா தேவம் கிண்ணோ மிருத்யுக்கரிஷ்யதி. நமஸ்காரம் பண்ணு. காலகண்டம் காலமூர்த்திம் காலாத்ரிம் காலநாசனம் நமாமி சிரசா தேவம் கிண்ணோ மிருத்யுக்கரிஷ்யதி. ஆனந்தம் அவ்யயம் சாந்தம் அக்ஷமாலாதரம் ஹரம் நமாமி சிரசா தேவம் கிண்ணோ மிருத்யுக்கரிஷ்யதி. ஆனந்தம் பரமம் நித்யம் கைவல்யபதசாலினம் நமாமி சிரசா தேவம் கிண்ணோ மிருத்யுக்கரிஷ்யதி. தேவதேவம் ஜஹன்னாதம் தேவேசம் ரிஷவத்வஜம் நமாமி சிரசா தேவம் கிண்ணோ மிருத்யுக்கரிஷ்யதி. ஸ்வர்காபவர்கதாதாரம் சிருஷ்டிஸ்திஸ்சந்தகாரணம் நமாமி சிரசா தேவம் கிண்ணோ மிருத்யுக்கரிஷ்யதி. கங்காதரம் சசிதரம் சங்கரம் சூலபாணினம் நமாமி சிரசா தேவம் கிண்ணோ மிருத்யுக்கரிஷ்யதி.
भस्मोद्धूलित सर्वांगं नागभरणभूषितं नमामि शिरसा देवं किन्नो मृत्युकरिष्यति अर्धनारीश्वरं देवं எப்பொழுதும் தோற்றாதென்பயிற்றின் அகம்படியே உடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன் அதிகை கேடில விரட்டானது உரை அம்மானே திருவிரட்டானது உரை அம்மா ஒப்பிலாமணி அன்பினல் வேந்தாரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதனை திருக்கும் பொழுதனை புலகனேந்தனக்கு செம்மகேகாக சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே யான்முனை தொடர்ந்து சிக்கென பிடித்தேன் இங்கிருந்தருள்வதினியே கற்றவர் விழுங்கும் கர்ப்பகக்கணியே கரைகிலா கருணிமா கடலே மற்றவர் அறியா மாணிக்கமலகே மதிப்பவர் மணமணி விளக்கே செற்றவர் புறங்கள் சிந்தையும் சிவனே திருவீழிவளலை வீற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே பாலுக்கு பாலகன் வேண்டிய பார்க்கடல் நீந்தவினான் மாலுக்கு சக்கரம் மன்றொருள் செய்தவன் மண்டிகை தில்லை தன்னுள் ஆளிக்கும் அந்தனர் வாழ்கின்ற சிற்றம் பலமே கிடமாக பாலித்து நட்டம பயிலவல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே பக்தியால் யானுனை பலகாலம் பற்றியே மா திருப்புகழ் பாடி முத்தனா மாரணி பெருவாழ்வில் முக்தியே சேர்வதற்கு அருள்வாகே உத்தமா தானசர் குணநேயா ஒப்பிலா மாமணி கிரிவாச வித்தக ஞான சத்தினி பாத வெற்றி வேலாயுத பெருமானே வான்முகிழ்வனாது பெய்க மலிவளம் சுரக்க வண்ணன் போல்முறை அரசெய்கே குறைவிலாதூர்கள் வாழ்க நான் மறை அரண்கள் ஒங்குக நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவநீதி விளங்குக
உலகமெல்லாம் ஹரணம பார்வதீபதகே ஹரஹர மகா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இப்படியே நின்ன இடத்துல எல்லாரும் இப்படி 3 சொத்து சொல்லிங்க. யானி காணிஜ பாபாணி ஜன்மாந்தர கிருதானிஜ தானி காணி வினஷ்யந்தி பிரதட்சிண பதே பதே அந்யதா சரணம் நாஸ்தி த்வமேவ சரணம் மம தஸ்மாதி காருண்ய பாவே